திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்ப்பாலூர் கிராமத்தில் காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. அதன் அருகில் உள்ள சுடுகாட்டில் ஒரு பெண் உட்பட சென்னையை சேர்ந்த 5 பேர் ஏப்ரல் 19ஆம் தேதி நள்ளிரவில் பன்றி, கோழி, ஆடு உள்ளிட்டவற்றை பலி கொடுத்துள்ளனர். சோளங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்ற மந்திரவாதி மூலம் இதனை செய்துள்ளனர். நள்ளிரவில் சுடுகாட்டில் சத்தம் கேட்பதை அறிந்து சந்தேகமடைந்த கிராம மக்கள் கடலாடி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு வந்த கடலாடி போலீசார் 3 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். மீதமுள்ள 2 பேர் தப்பிச் சென்றனர். தப்பிச் சென்றவர்களை கிராம மக்கள் விரட்டிய போது மஞ்சள் பையை தூக்கி எறிந்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். வீசி சென்ற அந்த மஞ்சப்பையில் மனித எலும்புகள், மண்டை ஓடு, பால் பாட்டில் ஆகியவை இருந்ததால் குழந்தையை நரபலி கொடுத்திருக்கலாம் என்று அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். அந்த எலும்பு துண்டுகள் குழந்தையின் எலும்பு துண்டுகளா அல்லது விலங்கின் எலும்பு துண்டுகளா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுடுகாட்டில் விலங்குகளை பலி கொடுத்திருப்பதும் மஞ்சள் பையில் உள்ள எலும்புகள் மனிதர்களுடையதா என்ற சந்தேகமும் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.